அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் பொற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன், குரு பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் தர முடியல. அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம். உங்களுடைய கேள்விகளை கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் 40% தான் பேசும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள், கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை, பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான், ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, தொழிலை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது. மேற்கொண்டு சொல்லணும்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிழல் கிரகமான ராகு கேது எப்போ பெயர்துன்னா, மங்களகரமான விசுவாவசு மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும். இதன் வரிசையில் மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது வைகாசி 4ஆம் தேதி பெயரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 இந்த டைமில் பெயரக்கூடிய அமைப்பு. ரிவர்ஸில் போகக்கூடிய, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் தான். இது ராகுவும் கேதுவும். அப்போ மீனத்தில் இருந்த காலதேவனுக்கு 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார். காலதேவனுக்கு அதாவது 11ஆம் பாகத்துக்கு போகிறார். 12லிருந்து 11ஆம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம், ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு. நிறைய விஷயங்கள், ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா 11ஆம் பாவகம் தாங்க. இந்த விஷயம் எப்படின்னா 10க்கு 2ஆம் இடம், நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே 11ஆம் பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும், அதே போல் கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறார்னா கன்னியில் இருந்தார். காலதேவனுக்கு 6ஆம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற 5ஆம் பாவகத்துக்கு போகிறார். இது பொதுவாக 12 கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் காலச்சக்கரத்தின் அமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி இதெல்லாம் கவனிக்கணும். இந்த லக்ன ராசிக்கு 3, 6, 11 ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க. அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11 ராகு கேதுக்கான பார்வைகள். அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் பார்வையாக தனுஷுவை தான் பார்ப்பார். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒரு பலாபலனை எப்படி இது 1.5 ஆண்டுகள். இந்த பெயர்ச்சி எப்படின்னா 1.5 ஆண்டுகள் வரும். குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம். 2.5 ஆண்டுகள் பெயரக்கூடியது சனி மகா பயிற்சி. மற்றதெல்லாம் மாதம் மாதிரி தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 1.5 வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும், இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க. நிறைய ஜாதகத்தில் இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் சம்பாதிப்பாங்க அப்படிம்பேன். ஏன்னா வரக்கூடிய இந்த 3 பெயர்ச்சியுமே பல பேத்துக்கு குழப்பம். அதனால் தெளிவாக மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் ராகு கேது பெயர்ச்சிக்கு பாருங்கள். அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிதுன ராசி நேயர்கள் மிக பாசம்,
நல்ல நட்புங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரிங்க ஓகே அப்படிங்கிறது. பகைமையே பாராட்டாதவங்க அப்படின்னா நீங்கள் தாங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாதுர்த்திய குணம், பேச்சாற்றல் உங்கள்கிட்ட இயற்கையிலேயே இருக்குது. எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டுகள் பெயரக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா, கேது பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானம், வீரியம் விஜயம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது, 3இல் கேது எந்த பாதிப்பு இல்லை. அதை தெரிஞ்சுக்குங்க, பயப்பட வேண்டாம். 3ஆம் இடத்துக்கு கேது வந்துருச்சு, நமக்கு ஏதாவது தடை தாமதம் கொடுக்குமா அப்படிங்கிற ஐயம் உண்டு. அந்த ஐயம் வந்து உங்களுக்கு வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதே போல் உங்களுடைய இடத்துக்கு கும்பத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகத்துக்கு போதுங்க. டாப் மோஸ்ட் ராகு, குரு வேற உட்காந்து பார்க்க போகிறாரு. அப்போ ஒரு குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. ராகு கேது இந்த பிரச்சனையில் இருந்து மீளக்கூடிய அமைப்பு. எந்த பிரச்சனை? கடன் பிரச்சனையோ இருக்கட்டும், அல்லது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்கட்டும், அல்லது திருமணம் பிரச்சனையில் ஏதாவது ஓடிட்டு இருக்கணும், அதுபோல் எந்த பிரச்சனையிலேருந்து மீளக்கூடிய அமைப்பு ஜென்மக்குருவாக இருந்து கும்பத்தில் போகக்கூடிய ராகு உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்குங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கூட எனக்கு சொல்லலாம், அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ இனிமே எடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு கௌரவம் வரும். உங்களுக்கு ஒரு கௌரவம், வழிகாட்டி, நீங்கள் தான் வாங்க அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடிய ஒரு தலைமைத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆன்மீக விஷயத்தில் நல்ல சிந்தனை, நிறைய கோயில் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கு உண்டுங்க. மிதுன ராசிக்கு போகக்கூடிய பாக்கியஸ்தானங்கள் அப்பா வழி சொத்து அல்லது அப்பாவுக்கு ஏதாவது செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு. ஒரு அரசியல் இருக்கிறாருன்னு வச்சுங்க, கண்டிப்பாக மிதுன ராகுக்கு வந்து மிக அற்புதமாக அவருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும். ராகு வந்து எப்படின்னா போதைக்காரகர்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோச்சாரமாக வரும்பொழுது லாபஸ்தானத்தில் அமருது. அப்போ உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் அப்பாவுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும், பயணம் இருக்கும், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வரும். நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இது மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு, வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறவங்களுக்குலாம் மிதுனத்துக்கு டாப் மோஸ்ட்டை வந்து இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ கேது பகவான் வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். வயிறு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளில் கொடுக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறு வந்து போகும். பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பில் மேலதிகாரிகிட்ட கவனமாக பேசணும். எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் சட்டுன்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும், குரு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணினாலும் கவனத்தோடு பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்பயுமே நல்லது. ஏன்னா 7ஆம் பாவகத்துடைய பாதகாதிபதினு சில கணக்கெல்லாம் எடுத்து தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸை சொல்கிறோம். ஸோ மிதுன ராசிக்கு வந்து மேற்கொண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, இசைத்துறையில் இருக்கிறவங்க, அதே போல் சினிமா துறையில் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே பெரிய லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நிறைய வந்து மகான்கள், ஒரு பெரியவங்க, வயதுக்கு மூத்தவர்கள், இவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன். அதே போல் அவங்களுக்காக நம்ம ஏதாவது பாத யாத்திரை சேர்ந்து போகிறது, ஒரு பெரிய ஸ்தலம் போய் நம்ம போய் பார்த்துட்டு வர்றது, இது போல் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு உத்தராகண்ட் போனேங்க, இது மாதிரி வந்து சிவனை போய் பார்த்துட்டு வந்தேன், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு முக்கியமான ஒரு பிரபலியமான ஒரு கோயில் ஸ்தலம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நிழல் கிரகமான ராகு கேது பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சில தொழிலில் வந்து மாற்றம், அதில் வந்து நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன், நிறைய ஒரு அமௌண்ட் வருமா, வருமானம் கூடுமா அப்படின்னு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் அமையறதுனால அப்பாவையும் முதியோர்களையும் மதித்து நடங்க, அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடங்க. அதே போல் கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய முயற்சி ஒரு 2-3 தடவை தடைப்பட்டாலும் பரவாயில்ல, விநாயகரை நல்லா கெட்டியாக பிடிச்சிங்க. சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு தொடர்ந்து எடுங்க. அதே போல் எந்த ஒரு குருபா எடுத்தாலும் அந்த குரு வந்து உங்களுக்கு நல்ல, நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று உண்டு, இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு உண்டு. அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு குரு பகவானாக இருக்கக்கூடிய அமைப்போ அல்லது குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சித்தரையோ நம்ம பிடிச்சுக்கிட்டாவே அது நமக்கு சக்ஸஸாக கொடுக்கும். அப்போ மிதுன ராசி நேயர்கள் பெருமாளுடைய விஷ்ணு சரசரா நம்ம கேட்டுவாங்க. நான் சொன்ன இந்த சூட்சுமமான வழிபாடு கேட்டுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு அதிர்ஷ்டக்கல் மோதிரலாம் போட்டுக்கிறது விசேஷமாக இந்த 1.5 ஆண்டுகள் என்ன காரியம் சித்தியாகவே அது சித்தியாகும். நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.